வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா 12/8/2026 இன்றைய வடுவட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்கள் என்ன, எப்போ விலைவாசிகள் இறங்கும், இல்லை எப்போ விலைவாசிகள் கூடும். மேலும் நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, நண்பா நாங்கள் இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ரொம்ப லாஸ் ஆகி போச்சு, அதனால் இந்த தொழிலை நாங்கள் புதுசாக பண்ண போகிறோம், அதனால் இந்த தொழில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப தயக்கமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, இதுலேயும் ஏதாவது லாஸ் வந்துருமா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு சில விளக்கங்களையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக தெரியும். ரெண்டாவது நம்ம வீடியோவை பற்றின நிறை குறைகள் எதுனாலும் சரி, நிறைகளை எங்களிடம் சொல்லலைனாலும் பரவாயில்ல, குறைகளை கம்பல்சரி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டு ஒவ்வொன்றுமே எனக்கு இன்னும் பல வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இன்றைய டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள் என்னன்றதை பார்த்துடலாம். 12/8/2026 இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்கள். தரப்பூண்டை பொறுத்தளவுக்குங்க விலைவாசியில் ரொம்ப அந்தளவுக்கு மாற்றங்கள் கிடையாது. சிங்கிள் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 85 ரூபா முடிய போகுது. டபிள்யூ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 90 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 105 ரூபா முடிய போகுது. ட்ரிபிள் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 120 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 140 ரூபா முடிய போகுது. 4 சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 180 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. இதில் வரக்கூடிய இந்த பொங்கி, ஜாத்ரா போன்ற அந்த உடம்புக்கு வரக்கூடிய ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 65 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 95 ரூபா முடிய போகுதுங்க. இல்லை 60-65ன்றதுல வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி விலை கம்மியாக இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி ஐட்டங்களை வாங்க வேணாம். அதில் அந்த பூண்டோட தரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து நல்லா கவனமாக வாங்கிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ஹிமாச்சல் பூண்டோட நிலவரங்களை பார்க்கலாம். ஹிமாச்சல் பூண்டை பொறுத்தவரைக்கும் ஸ்டார்டிங் ரேட்டே 150 ரூபாயிலேருந்து போகுதுங்க. சிங்கிள் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150லேருந்து அதிகபட்சமாக 180 முடிய போகுது. டபிள்யூ சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 180லேருந்து அதிகபட்சமாக 220 ரூபா முடிய போகுது. ட்ரிபிள் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 220லேருந்து 240 முடிய போகுது. 4 சைஸ் இருக்கிறதுலே நல்ல டாப் பெருவெட்டு மண்டன் சொல்லக்கூடிய பாம் சைஸ் ஐட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா 240லேருந்து அதிகபட்சமாக 260 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம காஷ்மீர் ரக பூண்டுகள் நிலவரங்களாக பார்க்கலாம். காஷ்மீர் பூண்டை பொறுத்தளவுக்கு சிங்கிள் சைஸ் 130 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 170 ரூபா முடிய போய்கிட்டு இருக்கு. இல்லை கிரேடிங் பண்ண ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 160 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 200 ரூபா முடிய போகுது. இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 110லேருந்து போய்கிட்டு இருக்குங்க. 110ன்றது நிறைய கழிவுகள் இருக்கும். கொஞ்சம் நல்ல தெளிவான ஐட்டங்களை பார்த்து நம்ம வாங்கிக்கிறது சிறப்பாக இருக்குங்க. கழிவுகள் ஒரு பைக்கு விலை கம்மியாக இருக்குன்றப்ப வாங்கிட்டு அதுக்கப்புறம் கழிவுகள் அதிகமாக போச்சுன்னா கணக்கு பண்ணி பார்க்குறப்ப நமக்கு அசல் எங்கேயே இடிக்கும். அதனால் பூண்டு விலைவாசி நிலவரங்களை பார்த்து வாங்கிக்கிறது மிக சிறப்பாக இருக்குங்க. ஓகே நண்பர்களே, இன்றைய நிலவரங்கள் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுடைய நண்பர்கள் பல பேர் கேட்ட கேள்விகளுக்கான ஒரு சில விளக்கங்களை பார்க்கலாம். நண்பா, தொழில்ன்றது எந்த தொழில் செஞ்சாலுமே நம்ம தொழில் மாதிரி செஞ்சோம்னா கம்பல்சரி அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள், ஒரு சில அலட்சியம், இவைகளால தான் நமக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் முழுக்க அதுக்கு நாம தான் பொறுப்பு. தொழிலை குறை சொல்லி நோ யூஸ். அதனால் என்ன சொல்கிறோம்னா, எந்த தொழில் பண்ணாலுமே அந்த தொழிலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை கொடுத்தால் மட்டும்தான் அந்த தொழிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்றது முழுமையாக கிடைக்கும். உதாரணமாக இப்போ நம்ம பூண்டு பிஸ்னஸ்லேயே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுல நம்ம எந்த அளவுக்கு 100% தெளிவாக பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த பெனிஃபிட் கிடைக்கும். மேலும் அந்த பர்ச்சேஸ் பண்ண ஐட்டங்களை நம்ம அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட எந்த அளவுக்கு சின்சியராக நம்ம உழைச்சி அவங்கக்கிட்ட நம்ம சேர்க்குறோமோ, சேர்த்து அவங்கக்கிட்ட அந்த பூண்டை சேல்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் அதுக்கான முழு பலன்றது நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் தொழிலாக பார்த்தோம்னா தொழிலுக்கான மரியாதை கொடுத்தோம்னா அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நண்பா. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல் எல்லாமே பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இல்லை ஏதாவது விளக்கங்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை குடும்பமானவர்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக கொடுக்குறேன். ரெண்டாவது இந்த வடுகுபட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 8883600637.
அதாவது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 8883600637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணியோ உங்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் வந்து பூண்டை வந்து வாங்கிக்கலாம் நண்பா. ஓகே, நன்றி. இது உங்கள் ஆர்ஏ கார்லிக் டிஜிட்டல். நன்றி, வணக்கம் நண்பா.